அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, மலேசியா வர்றேன். கிட்டத்தட்ட ஜொகூர் பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன். 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தேவைப்படுற நண்பர்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம். மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நம்ம பேசிக்கொள்ளலாம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். வியாழக்கிழமையும் பிரதோஷ தினமும் ஒன்றாக வந்திருக்கிறது. நேற்று புல்லாங்குழல் மாதிரி இன்று கருங்காலி. நமக்கு மீண்டும் நல்ல கருங்காலி கட்டைகள் கிடைத்திருக்கிறது. ஒரு 2.5 அடி வரைக்கும் கட்டை, 2-3 கட்டை நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அன்பர்கள் யாருக்கேனும் தேவைப்பட்டால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வீடியோவில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு கருங்காலி கட்டை வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கருங்காலி மாலை எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா மாதவன்கிட்ட வாங்கிக்கலாம். ஒரிஜினல் கட்டைகள் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டை வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட விலை உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற கட்டையின் விலை 3000 ரூபாய். ஒரிஜினல் அவளுக்கு தான் கொடுக்க முடியும். டூப்ளிகேட் தான் 150 ரூபாய்க்கு மாலை கொடுக்குறது, 250 ரூபாய்க்கு மாலை கொடுக்குறது, இந்த 1500 ரூபாய்க்கு மாலை கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் சிரமந்தான். ஏன்னா 2500 ரூபாய்க்கு கம்மியாக மாலை கொடுக்க முடியறதில்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நிச்சயம் அதற்கு உண்டான வேலையை செய்வோம். தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க. அருமையான பிரதோஷ தினம். என் அப்பன் சொக்கநாதனை வணங்குவதற்கு நல்ல தினம். தேய்பிறை பிரதோஷம், வியாழக்கிழமை, ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. குருநாள். அதனால் குருநாதருக்கு மரியாதை செலுத்துவது, பிரதோஷம் அன்னைக்கு அன்னதானம் செய்வது, பிரதோஷத்துக்கு வேண்டும் என்பதை வாங்கி கொடுப்பது, பிற தோஷங்களை நீக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, எல்லா வளமும் பெறுவதற்கு ஏற்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் வில்லு அர்ச்சனை செய்தால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் கடன் தொல்லைகள் தீரும். தேன் வாங்கி கொடுங்க, கடன் தொல்லைகள் தீரும். நீங்கள் சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வாங்க, திதி யோகம் கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 7:20 வரைக்கும் துவாதசி திதி, அதன் பின்பு திரையோதசி திதி. காலை 9 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாய நட்சத்திரம். மாலை 5 மணி வரைக்கும் சௌபாக்கியம் நாமயோகம். சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி, அவயோகி குரு. அதன் பின்பு சோபனம் நாமயோகம். சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகாதிபதி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான். காலை 7:27 வரைக்கும் தைத்துறை கரணம், அதன் பின்பு இரவு 8 மணி வரைக்கும் கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். நாளைக்கு அன்பர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். அதை ஆவலுடன் எதிர்பார்க்க. அதை உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதை ஆவலுடன் எதிர்பார்த்துருங்கள். நாளைக்கு பஞ்சபட்சியில் அதை பற்றி சொல்கிறேன். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம்
உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம், அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள், இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை, வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் வியாழக்கிழமையும் பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.